என்னடா நம்மளும் வீடியோஸ் போடுறோம், ஆனால் நமக்கு மட்டும் வியூஸே வர மாட்டேன்னு பார்த்துன்னு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்மளும் அடுத்த மதன் கௌரி இர்ஃபானா ஆகலாம். அவங்க ஃபாலோ பண்ணுற யூடியூப் ஆக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்மளும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சத்யபிரியா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, யூடியூப்பில் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில ஆக்ஸை பற்றி தாங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட் ஆக்ஸ் வந்து நம்மளோட நீச்சை தேர்ந்தெடுத்து அந்த நீச்சலே தொடர்ந்து நம்ம வீடியோ போடணுங்க. செகண்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக. மெயினாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு நம்ம எடுத்துக்கணுன்னா டெய்லி வீடியோ போடணும், அதே டைமில் வீடியோ போடணும். இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோனாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டினியூஸாக போட்டுடணும். நம்ம லாங்குவேஜ் ஸ்கில் வந்து நல்லா கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் மக்கள் வந்து எங்கேஜிங்காக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த வீடியோவை பற்றி ஒரு ஆர்வத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் நம்ம ஹூக் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட 5 நிமிஷத்தில் அவங்கள அந்த வீடியோக்குள்ளார இட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக பேசி மேக்ஸிமம் வாட்ச் டைமை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய கண்டினியூஸ் எபிசோடாக வீடியோ போட்டால் இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல தம்ப்நெயில் க்ரியேஷனும் நல்ல சாஃப்ட்வேர் எடிட்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு நல்லா இல்லாமல் 5 ஷார்ட்ஸை போடுறதுக்கும் நல்லா அழகாக ஒரு ஷார்ட்ஸை போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லி டைட்டில்ஸும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்காமல் நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.